ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிராட்டிடியூட் சேலஞ்ச் டே 16. இன்றைக்கி ரொம்ப சக்தி வாய்ந்த பிரகாசமான தாராள மனசு கொண்ட ஒருத்தருக்கு தான் நன்றி சொல்ல போகிறோம். அவர் நம்மளை டெய்லியும் பார்க்க வர்றாரு. அவருக்கு ஈகோன்றதே கிடையாது. அவர் யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? வேறு யாரும் இல்லை, நம்ம சூரியன் தான். இந்த பூமிங்கிற கிரகத்தில் வாழ்க்கை பாசிபிளாக இருக்குதுன்னா அது சூரியனால் மட்டும்தான். சூரியன்லேருந்து வர்ற அபரிமிதமான ஒளியால் தான் இங்கே தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கு. சூரியன் பார்த்திங்கன்னா 10 லட்சம் பூமியை உள்ளே வச்சுக்கிற அளவுக்கு பெரிய ஆள். பட் இருந்தாலும் டெய்லியும் அவர் நம்மளை எல்லாரையும் பார்க்குறதுக்கு வர்றாரு. சூரியன் ஒரு செகண்டுக்கு 386 ட்ரில்லியன் பவரை நமக்கு அனுப்புது. நம்ம ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து அதில் இருக்க 2% கூட நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. த அல்டிமேட் எனர்ஜி சோர்ஸாக பூமியில் இருக்க நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது சூரியன் தான். சூரியனுக்குள்ளே நடக்கிற அணுக்கரு இணைவு நிகழ்வுகள் அபரிமிதமான வெப்பம் வெளிப்படுது. அதுதான் நமக்கு வெளிச்சமாகவும் ஆற்றலாகவும் எப்போவுமே கிடச்சிட்ருக்கு. எப்போவுமே இந்த சோசியலிசம் பற்றி நம்ம பேசும்போது சொல்லுவாங்க சூரியன் மாதிரி இருக்கணும்னு. ஏன்னா சூரியன் இந்த இடத்துக்கு தான் போவேன், இந்த இடத்துக்கு மட்டும்தான் வெளிச்சத்தை தருவேன் எப்போவுமே இருக்காது. எல்லா இடத்துக்கும் சம அளவில் ஒளியை பரப்புவார். சூரியன்லேருந்து நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு 8 நிமிஷம் 20 செகண்ட் ஆகுது. அதாவது நம்ம பார்க்குற இப்போ சன்லைட் 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்கே உருவானதாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே என்னென்னா வெளிச்சம் வேணும், எனர்ஜி வேணும், ஆனால் வெக்க மட்டும் வேண்டான்னு சொல்லுவோம். ஸோ எல்லா விஷயத்துலேயும் நல்லது கெட்டது இருக்கும். நான் ஈர்ப்பு விதி ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பண்ணுற ஒரே வேலை கிளைமேட்டை பற்றி நான் கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டேன். எதை பற்றியுமே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. முக்கியமாக இந்த மாதிரி இயற்கையாக நடக்கிற நிகழ்வுகளை பற்றி நான் இது பண்ணவே மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. ஆனால் அதுலேயும் ஏன் இவ்வளோ வெயில் எடுக்குது, அதுவும் சம்மர் டைம்லாம் வந்துட்டோன்னா அவரை போட்டு பாடாப்படுத்தி பேச்சாக பேசி கும்பிச்சிடுறது. சரிங்களா? அவர் எப்போவும் ஒரே இடத்துல தான் இருக்கார், பூமி தான் சுற்றிட்டுருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி மரங்கள் வளர்க்குறது, இல்லை அதுக்கு தேவையான காற்றோட்ட வசதிகளை ஏற்படுத்துறது, இதையெல்லாம் பண்ணணுன்னா அவர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். நம்ம பண்பாட்டிலையே பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் வைக்கும்போது சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தான் நம்ம பொங்கலே வைக்கிறோம். ஸோ சூரியன் இல்லைன்னா நம்ம இங்கே இருக்க முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். பட் எத்தனை பேர் டெய்லி அவரை பார்த்து தேங்க்யூ சொல்கிறோம்? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ சூரியனை பார்த்தாலும் மறக்காமல் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் நம்மளை பார்க்க டெய்லியும் வர்றார்ல, அதனால் நம்மளும் மனசார அவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காலையில் 11 மணி வரைக்கும் தூங்குகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.